கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். எப்படி சொல்லணும்னா, அது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு இரக்கம், ஒரு தயவு. ஏன்னா அந்த 11 மாதத்தை கடந்து இந்த 12 மாதத்தை நம்ம வரல காண்றதுக்கு, அந்த மாதத்தை பார்க்க கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். இந்த ஜனவரி முதல் மாசத்துல 2025ஆம் ஆண்டு தொடங்கினதுல இருந்து இன்று வரைக்கும் கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவாக இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஏன்னா தாவீது அநேக சத்துருக்களின் மத்தியிலையும் அவன் நெருக்கப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு நெருக்கமாக அவனுக்கு உபத்திரம் கொடுத்து அவனை நெருக்கி போராடி வருகிற சத்துருக்களிலிருந்து அவனை விலைக்கும், அவங்களுடைய கையிலிருந்து விலைக்கும், சவுளுடைய கைக்கும் அவனை தப்புவித்தும் கர்த்தர் அவனை தாவீதை காக்கும் போது கர்த்தர் அப்படி ஒரு பாட்டை பாடுகிறான். எப்படி தாவீது தெரியுமா? இவ்வளவு நெருக்கம் எனக்கு எதிரிட்டு, என் ஆபத்து காலத்தில் சத்துருக்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் என்று அவன் அப்படி ஒரு சங்கீத பாடலை பாடுகிறான். பாருங்க, எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள் பிசாசு நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருப்பான். அதன் மத்தியில நம்ம வந்திருக்கிறோம்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவாக இருந்தபடினால, அவருடைய ஆதரவு மட்டும் இல்லைன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா? நம்ம குடும்பத்தை நடத்திருக்க முடியுமா? ஒரு சுக பலவீனம் போராட்டம் வரும்போது கூட இருந்தவங்க எல்லாம் விட்டு விலகும் போது, உற்சாக உறவினர்கள்லாம் புறந்தள்ளும் போது கர்த்தர் ஒருவர் தானே உங்களுக்கு ஆதரவாக இருந்தார். அந்த ஆதரவு இருக்கிறபடினாலதான் நம்ம இந்த புதிய மாசத்தை காண முடிந்தது. இந்த 2025ஆம் ஆண்டுல கடைசி மாதத்தை காண முடிந்தது. இன்றும் அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க, நம்புகிறீங்க? அந்த ஆதரவு தான் நமக்கு தேவை. ஏன்னா உனக்காக நான் இருக்கிறேன், நீ ஏன் கலங்குற? இந்த காரியம் நடக்கலையா? இது வாய்க்காம போயிட்டா, சரி இதை விடு, அடுத்த காரியத்தை பார்ப்போம். நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன், உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று மனிதருடைய வார்த்தையை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். படைத்தவர், உருவாக்குனவர் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். அந்த ஆதரவுடைய கரம், அந்த அணுக்கிற கரம் நம்மளை தாங்கினபடினாலதான் நம்ம குடும்பம் காக்கப்பட்டது, நம்ம வாழ்க்கை காக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துக்கள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அந்த ஆதரவு கரம் நம்மளை தாங்கினபடினாலதான் இந்த புதிய மாசத்தை நம்ம காண முடிந்தது. இந்த ஒரு புதிய மாசத்துல வந்திருக்கிறோம். 11 மாசத்துல நான் எப்படி வந்தேன், எப்படி கடந்தேன், எப்படி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூர்த்தி செய்தேன், ஃபீஸ் கட்டின, படிப்பு காரியம், குடும்பத்தின் கல்யாணத்தை நான் எப்படி முடித்து வைத்தேன், வீடை எப்படி கட்டினேன், வாகனத்தை எப்படி வாங்கினேன், எப்படி இந்த 11 மாசத்தை நான் எப்படி போசித்து குடித்தேன், பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுத்து எப்படி நடத்துறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் உன்னை நடத்தினேன் நான் அல்லவா என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அவர் நம்ம கூட இருக்கிறபடினாலதான் எத்தனையோ காரியத்துல நம்ம குறைபட்டு போகும்போது கூட நமக்கு அவர் நிறைவான பலனை கொடுத்து குறைகளை மாற்றி நிறைவாக நடத்தினபடினாலதான் இந்த புதிய மாசத்தை நம்ம காண முடிந்தது. இந்த புதிய மாசத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இப்ப மட்டும் இல்லைங்க, நம்ம எப்போ இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதுல இருந்து நம்ம கூட இருந்திருக்கிறார். இந்த 2025ஆவது ஆண்டு தொடங்கினதுல இருந்து நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தீங்க. நான் எப்படி இதை கடந்து போவேன், எவ்வளவு பெரிய பாரம் என் இருதயத்துல இருக்கிறது, எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது, நான் எப்படி கடந்து போவேன் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கூட இருந்தபடியினாலதான் அவர் உங்களையும் உங்கள் மேல இருக்கிற சுமைகளையும் அவர் சுமந்தார். அந்த சுமைகளை தாண்டி, போராட்டத்தை தாண்டி நீங்க வந்ததுனாலதான் இப்போ இந்த புதிய மாசத்தை காண முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்காத. உன் கூட இருக்கிறபடினால உனக்கு ஏதோ குறைகள் இருக்கிறது உன் இருதயத்துல நான் அறிவேன், அதை எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். நான் கூட இருக்கிறதுனால எல்லாம் நன்மையாக மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பயந்து கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நடுக்கத்தோடு இருக்கீங்களா?
நான் எப்படி இதை நான் செய்து முடிப்பேன், எப்படி எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, மற்றவங்க முன்பாடி வெட்கப்பட்டு பெறுவனோ அப்படி நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ கலங்காத. அதான் அந்த வார்த்தையை பாருங்க, யோசுவா 1:9 நம்ம வாசிக்கும் போது, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயந்து கொண்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையின் பயணத்தை எப்படி தொடங்க, எப்படி நான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை தாண்டுவேன், என் முன்னாடி ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கிறதே, என் முன்னாடி செங்கல் போல ஒரு பிரச்சனை இருக்கிறதே என்று நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறபடினால அந்த செங்கடலையே இரண்டாக பிளந்து, அந்த போராட்டத்தையே நான் இரண்டாக பிளந்து உனக்கு வழியை உண்டாக்குவேன், நான் உன் வாசலை திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் அந்த வார்த்தை பாருங்க, ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து, நான் உன் கூட இருந்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. பாருங்க, எத்தனை ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார், உங்களையும் பாதுகாத்திருக்கிறார். எத்தனை ஆபத்து, எத்தனை நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு இல்லை, அவர் உங்க கூட இல்லைன்னா நீங்க ஜீவனோடு இந்த புதிய மாசத்தை காண முடிந்திருக்காது. உங்க பிள்ளைகளோடு இருக்க முடியாது. உங்களை பிள்ளைகளை பாதுகாத்திருக்கார், உங்க மனைவியை பாதுகாத்திருக்கார், உங்க குடும்பத்தை, தாய் தகப்பனை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு இருக்கணும்னா அவர் உங்க கூட இருந்தபடினாலதான் அவர் உங்க எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தார். ஆனா அடுத்த பாருங்க, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார், வாக்குத்தத்தத்தை செய்திருப்பார், தரிசனம் மூலியமாக காட்டியிருப்பார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று. அது நிச்சயம் நடக்கும், கலங்காதீங்க. நான் திரும்பவும் உன்னை எந்தெந்த முகங்களுக்கு முன்பாக நீ வெட்கப்பட்டு போனியோ அதிலே அந்த இடத்துக்கு நான் திரும்ப வர வைத்து உன் தலையை உயர்த்துவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். நான் சொன்னேன், அதை சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறபடினாலதான் எவ்வளவோ கண்ணிகளில் இருந்தும் எல்லா ஆபத்துக்களில் இருந்தும் கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பாதுகாத்தார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உம்முடைய பாதுகாப்பு இல்லைன்னா, நீங்க எங்க கூட இல்லைன்னா நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. இந்த புதிய மாசத்தை நாங்க ஆண்டவரே எங்க கண்களால் காண முடிந்தது. ஆண்டவரே, நீர் எங்க கூட இருந்ததுனால, நீங்க எங்களுக்கு ஆண்டவரே எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ சத்துருக்கள் மத்தியில எங்க குடும்பத்தையும் எங்களையும் பாதுகாத்ததுனாலதான் இந்த புதிய மாசத்தை காண முடிந்தது. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை எங்க கூட இருந்தீரப்பா. இந்த புதிய வருஷத்தை காணும் போகிறோம். இந்த மாசத்தை முடித்து கொண்டு அது வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்க கூட இருந்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எந்த இழப்புகளையும் நாங்கள் சந்திக்காம, எந்த ஏமாற்றத்தையும் சந்திக்காம நாங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கண்டு ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை வழிநடத்தும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாசத்துல என்னென்ன காரியங்கள் அவங்க இந்த வருஷத்தின் மூலியமாக ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து ஜெபித்திருப்பாங்களோ, அந்த மாசத்துல, இந்த கடைசி மாசத்துல அவங்க வாழ்க்கையில அது நடக்கணும்ப்பா. அவங்க ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு பதில நீங்க கொடுக்கணும்ப்பா. உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளை தாங்கி ஆசீர்வதிக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.